ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிச்சி பூவெலாம் பூத்து சீசன் முடிஞ்சிடுது. இது வருஷத்தில் ஒரு வாட்டி தான் பூக்கும் இந்த பூவு. சீசன்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ முடிஞ்சு நான் அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது இப்போ ஜனவரியில் புதிய மொட்டு வரும். ஜனவரியில் மொட்டு இப்போ மார்ச்சில் பூ வரையும். எல்லாம் காஞ்சிடுது. காஞ்ச பூவெல்லாம் நான் தட்டி விட்டுட்ருக்கேன். இதை மாதிரி இருந்த பூ பாருங்கள் எவ்வளோ பூத்து இருக்குன்னு. இந்த மாதிரி பூத்து இருந்த பூ தான், செடி தான் அது. எல்லாமே காஞ்சிடுது. அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வாசனை அப்படியே பயங்கர வாசனையாக இருக்கும் இந்த பூ. இதை மாதிரி பூத்து எல்லாமே காஞ்சிடுச்சு. சீசன் முடிஞ்சிடுது. இது மாதிரி நம்ம காஞ்ச பூவெல்லாம் தட்டி விட்டுட்டு அந்த காஞ்ச இலையெல்லாம் எடுத்துட்டோம்னா புதிய இலை வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இனி டிசம்பரில் வரும்போது புதிய தளிர் இலையெல்லாம் முட்ட ஆரம்பிக்கும். அதனால் இப்போது க்ளீன் பண்ணி வச்சுட்டா நல்லா புதிய இலை பூ வரும். இனி ஜனவரியில் தான் அது புதிய தளிர் இலை மொட்டு வரும். மார்ச்சில் ஃபுல் பூவும் பூத்துரும். நம்ம அப்பப்போ இது மாதிரி காஞ்ச பூவெல்லாம் எடுத்து கட் பண்ணிவிட்டு எப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் பூச்செடிக்கெல்லாம். அப்போ தான் நல்ல பூ நிறைய வரும். நிறைய மொட்டு வர்றதுக்கும் அதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். பாருங்க இதெல்லாம் காஞ்சிடுது. இது உயரமாக இருக்கிறதால ஒரு குச்சி வச்சு தான் நான் தட்டி விடும். இல்லை நம்ம அது கீழே விழாது, அப்படியே நின்றுடும். இதெல்லாம் மொத்தம் பூ. இது இலை இல்லை, இது மொத்தம் பூ. எவ்வளோ பூ, எல்லா பூவும் பறித்து நமக்கு பறிக்க முடியாது ஒரு நாளைக்கு. தேவையான அளவு பறித்து தான் சாமி போட்டோவுக்கு வைப்போம், பூஜைக்கு. பாக்கியெல்லாம் அப்படி செடியில் இது மாதிரி காஞ்சிடும். அது நிறைய பூ பறிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது மொத்தம் காஞ்ச பூ தான் இதெல்லாம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு இலை மாதிரி தெரியுது. இலை இல்லை, இது மொத்தம் பிச்சி பூ. அப்பப்போ நம்ம பூ சீசன் முடிஞ்ச உடனே எல்லாம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு புதிய இலை வரத்து அந்த காஞ்ச இலையெல்லாம் கட் பண்ணி விட்டோம்னா நல்லா வளரும். பாருங்க எவ்வளோ பூ. பறிக்க முடியாது, ரொம்ப அவ்வளோ பூ. இதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நமக்கு வீட்டும் தோட்டமும் நல்லா க்ளீனாக இருக்கும். இது மாதிரி ஏதோ வாழை இருந்துச்சுன்னா அந்த வாழைக்கு நீங்கள் போட்டிங்கன்னா அது அடிவாரமாக கிடைக்கும் நல்லா. நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க. இவ்வளோ பூ. பூத்து இருக்கும்போது பார்க்கறது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க. இனி அடுத்த வீடியோவிலும் நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு